Hello and welcome to Venkatesh Chidiyam Thura Samayal, powered by Idayam, Hudson range of dairy product and VB Days. VB Days Light அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். 40 to 50% விலையில் கம்மி ப்ராடக்ட். VB டேஸில் வந்து எல்லாமே வந்து முக்கால்வாசி ட்ரைப்ளை, ஆனால் இதில் சிங்கிள் ஷீட் ஸ்டீல் சாண்ட்விச் பாட்டம். அது மாதிரி இந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சிலிகான் இருக்கும். இதில் பேக்கர் லைட்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியலில் போட்ட ஹேண்டில் வெயிட் வந்து அந்த ப்ராடக்ட்டை விட கிட்டத்தட்ட 60% அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அஃபோர்டபிலிட்டி, இது வந்து குவாலிட்டி வித் அஃபோர்டபிலிட்டி. VB Days Light இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பட்ஜெட் சீரீஸ். இட்ஸ் அ லைட்டர் வெர்ஷன். அது வெயிட்லையும் லைட்டு, ப்ரைஸ்லையும் லைட்டு. lightbyvbdays.com செப்பரேட் வெப்சைட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் அவைலபிளாக இருக்குது. வாங்குங்க, ஜமாயிங்க. ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது இந்த ஜோவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஜோவர்னா சொர்க்கம். சொர்க்கம்னு சொல்லி இன்னொரு வேர்டு இருக்குது ஜோவருக்கு. தமிழில் வந்து சோளம்னு வாங்க. மில்லட்ஸில் இது ஒரு வகையான மில்லட்டு. அந்த மில்லட்டில் பண்ணக்கூடிய ஜோவருடைய ஃப்ளேக்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி. இது ராகி ஃப்ளேக்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி. இது ஜோவரில் பண்ண ஃப்ளேக்ஸ். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரியே பேக்கெட்டில் கடைகளில் கிடைக்குது. இது நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஷரில் தின்னாக்கி அதில் இருக்கிற எண்ணெய் சக்தியெல்லாம் எடுத்து வெறும் ட்ரையாக அந்த செக்கை மட்டும் இருக்கும். இது என்னன்னா, இது என்ன ஹெல்த் பெனிஃபிட்னா ஹை இன் ப்ரோட்டீன், அப்புறம் ஹை இன் மினரல்ஸ். இது வந்து இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த ஜோவரில் பண்ண இந்த சீவ்டானா மிக்சர், இதை தான் ஸ்நாக்காக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இவ்வளோ சீவ்டாக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் இந்த மிக்சரை ரெடி பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ். காஃபி டைமுக்கு ஈவினிங்க்கு வந்து யாராவது கெஸ்ட் வந்தாலும் சரி, இந்த சீவ்டா ஒரு கட்டோரில் கொடுத்து ஒரு டீ கொடுத்துட்டிங்கன்னா டெய்லி சாயங்காலம் வீட்டில் வந்து உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செம்ம ஸ்டார்டர் ஈவினிங் டைம் ஸ்நாக் ஜோவர் சீவ்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துப்போம். இவனை சூடு ஏற்றுவோம். இது வந்து 250 கிராம் ஜோவருடைய ஃப்ளேக்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி ஜோவர் ஃப்ளேக்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 250 கிராம்ஸ். இவனை பொறுமையாக நல்லா வறுத்துங்க. எவ்வளோ நேரம் வறுக்கணுன்னா 5லேருந்து 7 நிமிஷம். இவனை மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்துங்க. வறுக்கும் போது டமால் டிமின்னு போட்டு வறுக்காதீங்க, பொடி ஆகிடுவான். அதனால் இது மாதிரி அப்படியே அலக்கா அப்படி தூக்கி போட்டு இவனை வறுங்க. இவன் வறுக்கிறது எதுக்குன்னா, இவன் அப்போ தான் கிறிஸ்பி ஆவான். கிறிஸ்பி ஆனால் தான் சீவ்டான்ற இந்த மிக்சர் வந்து நல்லாயிருக்கும். இதை செஞ்சு சூடு ஆறின பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ரொம்ப கம்மி ஆயில். நம்ம போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அதுக்கு வந்து ப்ரோட்டீன் சக்தி ஜாஸ்தி பண்ணுற மாதிரி உடம்புக்கு வந்து நல்லது. ஏன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் போட போகிறோம். இது பாருங்கள், இங்கே வந்து உலர்ந்த திராட்சை, வாட்டர்மெலன் சீடு, பம்கின் சீடு, அப்புறமா சன்ஃப்ளவர் சீடு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பாதாம், இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். ஒரு புஷ்டியான மிக்சரு. சாப்பிட்டு டீ குடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா நைட்டு பசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நிதானமாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் ஹெல்தி ஸ்நாக். பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக வருங்க. இவன் லைட்டாக கலர் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணி சக்தி கூட போய் நல்லா கிறிஸ்பி ஆகிடுவான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கடாய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. அந்த சூடுலேயே வந்து இவனை நல்லா வறுத்துட்டோம். வறுத்த இந்த சோளத்தோடைய ஃப்ளேக்ஸை இது மாதிரி ஒரு வடிகட்டில் போட்டு பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது வறுக்கும்போது அடி பிடிச்சிருந்தா கூட இது மாதிரி தனியாக வந்துடும். இது மாதிரி சளிச்சிங்க, சளிச்சு இது வச்சிங்க. இப்போது
இதே கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலை எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா ஆயில் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கேஸை ஸ்லோவில் வச்சு ஒரு கை வேர்க்கடலை அவனை பொறுமையாக கம்மி சூடில் நல்லா கரகரான்னு வர்ற மாதிரி இவனை வருங்க. இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை கை தேங்காய் நல்லா அதை பாருங்கள் பத்த மாதிரி சின்ன மெலிசாக போட்டிருக்கிறேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கு தேங்காவை. அந்த தேங்காய் இந்த ஆயிலில் இந்த கடலை எண்ணெயில் நல்லா வறுபடணும். அவன் பாட்டுக்கு அடுத்த 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுபடுவான். அவன் பாட்டுக்கு வறுத்துக்கிட்டு இருக்கட்டும். அவன் கூட ஒரு கை பம்கின் சீட்ஸ், வாட்டர் மெலன் சீட்ஸ் இல்லைன்னா பம்கின் சீட், மெலன் சீட்ஸ் ஆர் பம்கின் சீட் போடலாம். இங்கே சன்ஃப்ளவர் சீட்ஸ் வச்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாதாம், ஒரு கை முந்திரி பருப்பு. இவனை எல்லாரையும் போட்டு அந்த ஆயிலில் இவனுங்க எல்லோரும் கிறிஸ்பி ஆகிற மாதிரி வறுபடணும். அவன் கூடையே ஒரு கை திராட்சை, உலர்ந்த திராட்சை. நீங்கள் 250 கிராம் சீவடா, அதாவது இந்த ஜோவர் உடைய ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 250 கிராம் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கிராம் போடணும். இவன் எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கிராம் முந்திரி பருப்பு, தேங்காய், வேர்க்கடலை, அப்புறமா வெள்ளரி, இது தர்பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீடு, அதாவது சூரியகாந்தி பூ இருக்குது இல்லைங்களா, அதோடைய சீடு, பாதாம், திராட்சை, இவன் எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கிராம். அப்போ தான் சீவிடா நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கணுங்க. டெய்லி 4 முந்திரி பருப்பு, 4 வால்நட்னா அக்ரூட், 4 அக்ரூட்டு, 4 பாதாம், 4 முந்திரி பருப்பு, 4 திராட்சை, 10 நம்பர் பிஸ்தா பருப்பு. இதை எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்ணும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. டயபெட்டிஸ் இருந்தால் திராட்சையை மட்டும் எடுத்துருங்க, மற்றது எல்லாத்தையும் சாப்பிட்லாம். இதில் ஏதாவது ட்ரை ஃப்ரூட் உங்கள் டாக்டர் சாப்பிடக்கூடாது, உங்கள் உடம்புக்காக பர்டிகுலராக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிடாதீங்க. அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லி சாப்பிட்டு வியாதி ஜாஸ்தியாகக்கூடாது. உங்கள் உடம்புக்கு டாக்டர் ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதை சாப்பிடாதீங்க, மற்றது எல்லோரும் இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அடி பிடிக்காமல் இவனை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வருங்க. 1.5 ஸ்பூன் ஆயில் தான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த ட்ரை ஃப்ரூட் நல்லா வறுத்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா கோபுரம் மாதிரி 1 ஸ்பூன், இன்னொரு 1/2 ஸ்பூன். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை சும்மா ஒரு கொத்து கையில் எடுத்து இது மாதிரி அந்த பச்சை மிளகா மேலே பிச்சு கொட்டுங்க. அது கூட இந்த சீவடாக்கு தேவையான உப்பு, அம்ச்சூர் பவுடர்னு சொல்லி இந்த மாங்காய் இருக்குது இல்லைங்களா, மாங்காவை காய வச்சு பொடி பண்ணது கடைங்களில் கிடைக்கும், ஒரு புளிப்புத்தன்மை குடிக்கும். அந்த அம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், நல்லா 1 டீஸ்பூன் சட்டையா பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சட்டையா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை. இவன் எல்லாத்தையும் போட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்துட்டு இந்த கடாய் இருக்கிற சூடுலேயே இவனுக்கு ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், வறுக்க வேண்டாம். இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் இந்த மசாலாவை இழுத்துக்கும். நல்லா இந்த கடாயோட சூடுலேயே அவன் ரோஸ்ட் ஆகட்டும், அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும், அவ்வளோதான். நான் கடாயை கேஸ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. இந்த கடாயோட சூடுலேயே இதை வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். வறுத்து முடிஞ்ச பிறகு இங்கே இருக்கிற இந்த சீவடாவை தூக்கி, இந்த ஜோவர் வறுத்து வச்சோம்ல ஜோவர், அதை தூக்கி இதில் கொட்டுங்க. கொட்டி இவங்க எல்லாரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த வறுத்த ஜோவரில் இந்த மசாலா ஃபுல்லாக ஒட்டி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆஹா, எவனா எந்த கடையிலும் இது மாதிரி பண்ண மாட்டான். அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ கம்மி ஆயில்,
ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் பதமாக பொறுமையாக வறுத்து ஒரு ஃபண்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்நாக் ஜோவர் சீவடா செஞ்சு கொடுங்க. பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு ஃபண்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்நாக். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறின பிறகு தான் கரெக்டாக ஆகும். சூடாக இருக்கும்போது சாப்பிடாதீங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் சூடான பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போடுங்க. போட்டு இப்படி போட்டு கலக்கல். விபி டேஸில் புதுசாக 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வேக்யூம் ட்ராவல் மக்கு. கோல்டாக இருக்கிற பொருள் வந்து கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ்க்கு கோல்டாக இருக்கும். ஹாட் ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 to 5 ஹவர்ஸ் சூடாக இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து ட்ரைட்டன்னு சொல்லுவாங்க. வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட்டட் ப்ராடக்ட் இது. இந்த ட்ரைட்டன் லிட் வந்து இதை வந்து லீக்கே இல்லாத மாதிரி இது சீல் பண்ணோம். இந்த கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிற இதில் வந்து பிளாக் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் இருக்குது. அதே மாதிரி விபி டேஸ் உடைய பிராஸ் சீரீஸில் க்யூட் பிராஸ் டப்பா செட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து காஃபி, சுகர் அண்ட் டீ இது 3 போடுற மாதிரி 1/4 கிலோ டப்பா கம்ப்ளீட்லி பியோர் பிராஸில் பண்ணது. இந்த பிராஸ் ட்ரையோ இதுவும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்ராவல் மக், காஃபி, டீ, சுகரோட ட்ரையோ பிராஸ் செலெக்ஷன் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வாங்குங்க, சமைங்க, ஜமைங்க.